அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே உச்சனின் வீட்டில் ராகு வரும்போது அந்த ராகு யோகத்தை செய்வார் என்பது விதி. இது எல்லா நிலைகளிலும் ஏற்புடையதா என்றால் கண்டிப்பாக இல்லை. இங்கே நிச்சயிக்கப்பட்ட விதிகள் என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. எல்லா விதிகளும் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டுதான். எனவே உச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகுவும் சில நிலைகளில் கெடுபலன்களை தரும். நீசனின் வீட்டில் அமர்ந்த ராகுவும் சில நிலைகளில் நல்ல பலன்களை தரும். அதாவது மேம்போக்கான விதிகளுக்குள் மட்டும் ஜோதிடம் இல்லை. மாறாத விதிகள் என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 பாவங்கள், இவைதான் மாறாதது. மற்றது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பதுதான். எனவே உச்சனை வீட்டில் அமர்ந்தராக எப்பொழுது கெடுபலன்களை தருவார் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 13/6/1991 5:55 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்கணம், மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் சந்திரன், கேது, 3ஆம் இடத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரன், 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பிறந்தது செவ்வாய் திசை, அடுத்தது ராகு திசை, அடுத்தது இப்போ நடந்து கொண்டிருப்பது குரு திசை. இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டை குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் 7ஆம் அதிபதி சுபத்தன்மை அடைந்திருப்பதாலும் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் நல்ல மனைவி அமைந்திருக்கிறார். ஓரளவு நல்ல தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார். 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஏனென்றால் குரு உச்சமாக இருக்கிறதா, குரு உச்சமானாலே ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தற்பொழுது குரு திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு திசையில் ராகு புத்தி கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ராகு திசையும் பெரிய நல்ல பலன்களை செய்திருக்காது. எப்பொழுதெல்லாம் ராகு புத்தி வருகிறதோ அப்பெல்லாம் இந்த ஜாதகம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க, உடல் ரீதியாக, உடல்நல ரீதியாக. ஏனென்றால் ரிஷப லக்கணத்திற்கு குரு வீட்டில் அமர்ந்த ராகு கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார். சில நிலையில் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது. அங்கே ராஜயோகாதிபதியின் தொடர்போ அல்லது சுக்கரனுடைய தொடர்போ இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்களை செய்வார். இங்கே ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமானதால் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முழுக்க அட்டமாதிபதி குருவை போலவே செயல்படுவார். தான் இருந்த வீட்டின் அதிபதியை பிரதிபலிப்பவர் ராகு என்பதால் இங்கே 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகு மாரகாதிபதி சந்திரனின் தொடர்பை பெற்ற ராகு என்ன பலன்களை செய்வார்? 8ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு மர்ம உறுப்புகளை, மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகமாகும். அங்கே இருக்கின்ற ராகு இந்த ஜாதகருக்கு அது சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகள், சில தொந்தரவுகளை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தருவார். இங்கே குரு உச்சமாகிவிட்டால் கோதண்ட உச்சனை வீட்டில் அமர்ந்த ராகு கோதண்ட ராகு என்றெல்லாம் நாம் பலன் எடுக்கக்கூடாது. ரிஷப லக்னத்திற்கு குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை அவரின் வீட்டில் அமர்ந்த ராகு கண்டிப்பாக தனது தசாபுத்திகள் செய்யத்தான் செய்வார். குருவே 11ஆம் அதிபதியும் ஆவதால் அவரே நோயை தீர்த்து வைக்கவும் செய்வார். இங்கே வேறுபாடான பலன்களை ராகு ஜாதகருக்கு தருவார். முதலில் நோயை கொடுத்து பிறகு அதை தீர்க்கவும் வைப்பார். அந்த நோய் எப்படிப்பட்டது, அதிலிருந்து ஜாதகர் விடுபடுவாரா என்பது லக்னாதிபதி இவற்றை பொறுத்தது. லக்னத்தில் புதன் திக்பலம், லக்னாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் குருவுடன் இணைந்திருக்கிறார். எனவே ராஜயோகாதிபதி சனியின் பார்வை பெற்றிருக்கிறார். பெரிய நோய் தொந்தரவுகளோ பெரிய ஆபத்தோ இந்த ஜாதகருக்கு வராது. அதே சமயத்தில் ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் பிரச்சனையும், வருமான பற்றாக்குறையும், விபத்து சம்பந்தமான நோய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தருவார். அதில் எந்த மாதிரியான நோயை தருவார் என்பது ராகு தரும் நோய் என்பது சில நிலைகளில் மருத்துவரால் கண்டுபிடிக்க இயலாது. அதாவது ராகு எப்படி புரியாத புதிரோ அது தரும் நோய்களும் புரியாத புதிராகவே இருக்கும். இந்த அமைப்பில் ராகு எங்கே இருக்கிறார்? லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் அடிவயிறு மர்மஸ்தானத்தை கூறிய பாவகமாகும். அந்த இடத்தில் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை இந்த ராகு புத்தி தரும். ஏனென்றால் குரு உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு உச்சமானால் எல்லா பலன்களை தருவார். 8ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, நோய், அசிங்கம், விபத்து, கேவலம். இதில் ஜாதகருக்கு எதை தருவார்? 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரி தொல்லையை ஜாதகருக்கு தரமாட்டார். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரி தொல்லை ஜாதகருக்கு இருக்காது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டை குரு சனி பார்ப்பதால் பெரிய கடன் தொல்லையும் இருக்காது. சனி பார்க்கும் பாவகத்தை வலுவிழக்க செய்வார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடம் சுவரின் தொடர்பில் இல்லை. எனவே கடன் போன்ற அமைப்புகள், வழக்கு போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படாது. 8ஆம் இடம் என்பது அதாவது 8ஆம் இடமும் நோயை குறிக்கக்கூடிய பாவகம் தான். அது 8ஆம் இடம் எந்த மாதிரியான பாவகம்? பர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய நோய் போன்றவற்றை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த 8ஆம் பாவகம்.
8ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து அந்த 8ஆம் பாவகாதிபதி உச்சமான காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு மர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் நோய் தொந்தரவுகளை தருவார். அது குருவே 11ஆம் அதிபதியும் ஆகுவார். ராகு புத்தியிலேயே அந்த ஜாதகருக்கு நோய் தொந்தரவிலிருந்து விடுதலையும் கிடைத்துவிடும். எனவே உச்சனின் வீட்டில் இருக்கும் ராகு எல்லா நிலைகளிலும் நல்ல பலன்களை தராது, கெடு பலன்களையும் தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.